வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். ஏனாமில் 23வது காய்கனி மலர் கண்காட்சி இன்று துவங்க உள்ள நிலையில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேளாண்மை துறை சார்பில் ஏனாமில் 23வது காய்கனி மலர் கண்காட்சி இன்று 6ஆம் தேதி மாலை துவங்குகிறது. கண்காட்சி ஏற்பாடுகளை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டனர். கண்காட்சி துவக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், நாளை 7ஆம் தேதி கால்நடைத்துறை சார்பில் மானிய விலையில் கறவை மாடுகள், சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. வரும் 8ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடக்கும் கண்காட்சியில் சிறப்பு படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த 23வது மலர் கண்காட்சி ஒரு வித்தியாசமான பொதுமக்களாம் பாராட்ட வகையிலே நடத்துவதற்கு எல்லா துறையும் சேர்ந்து ఏర్పాటు చేశారు. అగ్రికల్చర్ మినిస్టర్ గారు వన్ డే బిఫోర్గానే యానం వచ్చున్నారు. ఇప్పుడు ఫ్లవర్ షో రేపు సీఎం గారు ఓపెన్ చేసేటప్పుడు ఇంకా ఏమేమి ఉన్నాయి, ఇంకా ఏ విధంగా ఇంకా ఇంప్రూవ్ చేయాలన్న దాని మీద ఒకసారి చూసి వెళ్దామని వచ్చున్నారు. ఇక్కడ నుంచి డైరెక్ట్గా కడియం వెళ్తున్నారు. புதுச்சேரியில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் 4,74,078 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர் உள்ளனர். புதுச்சேரியில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிட்டார். அதன்படி புதுச்சேரியில் 4,74,788 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் உள்ளனர். புதுச்சேரியில் ஆண் வாக்காளரை விட 64,337 பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். அதிகபட்சமாக வில்லியனூர் தொகுதியில் 45,576 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக உருளையன்பேட்டை தொகுதியில் 24,357 வாக்காளர்கள் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் காட்சிப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் வசதிக்காக விடுமுறை நாட்களை தவிர்த்து முதல் 7 நாட்களுக்கு அனைத்து வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அலுவலகங்களில் செயல்படும் வாக்காளர் வசதி மையங்களில் வாக்காளர் பட்டியல் காட்சிப்படுத்தப்படும் என்றார். புதுச்சேரி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு சுருக்குமுறை பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. அது பணிகள் அனைத்தும் முடிவடைந்து இன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டோம். இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பாண்டிச்சேரி மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 3,97,103 பேரும், பெண் வாக்காளர்கள் 4,48,652 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 130 பேரும், மொத்தமா நம்முடைய புதுவை மாவட்டத்துல வாக்காளர்கள் 8,45,885 பேர் இருக்காங்க. சோ இது நம்மளுடைய வரைவு வாக்காளர் பட்டியலோட 3 லட்சம் வாக்காளர்கள் 3,000 வாக்காளர்கள் கம்மியா இருக்காங்க. நம்ம புதுவை மாவட்டத்துல ஃபார்ம் 6, அதாவது புதுசா சேர்க்கறதுக்கான ஃபார்ம்ஸ் நாங்க 6,408 ரிசீவ் பண்ணோம். அதுல 5,854 அக்செப்ட் பண்ணிட்டு 549 ஃபார்ம்ஸ் ரிஜெக்ட் ஆச்சு. ஃபார்ம் 6A ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் அவங்க 512 ரிசீவ் பண்ணோம். அதுல 487 அக்செப்ட் பண்ணிருக்கோம், 25 ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். ஜெயவல்லாஸ் நகர் விவேகானந்தா வீதிக்கு தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட ஜெயவல்லாஸ் நகர் விவேகானந்தா வீதியில் அடிக்கடி வாய்க்கால் அடைப்பு ஏற்படுவதாகவும் சாலை சரியில்லாமல் விபத்துகள் நடந்துள்ளன என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் தெரியப்படுத்தி அதனை சரி செய்து தீர்வு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022-23 கீழ் ஒப்பந்த தொகை ரூபாய்
ரூபாய் 8,89,850 செலவில் அந்த வீதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். அப்பணி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதனை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், முன்னாள் அவைத் தலைவர் ரவி, கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளியனூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியனூர் கிருஷ்ணா நகரில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் வசித்து வந்த மறைந்த முன்னாள் அதிமுக மகளிர் அணி செயலாளர் பிரியா என்கின்ற பச்சையம்மாள் அவர்கள் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அவர் 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு நித்யா பேக்கேஜிங் அருகில் 14,400 சதுர அடி அளவுள்ள இடத்தினை வாங்கி தனது பெயரில் பதிந்து வைத்திருந்தார். அவர் இறந்ததை நன்கு அறிந்த புதுச்சேரி கருவாப்பட்டியை சேர்ந்த முனியன் என்பவர் பிரியா என்கிற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அந்த இடத்தை பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து பல்வேறு நபர்களுக்கு விற்று உள்ளார். இது சம்பந்தமாக வெள்ளியனூர் சார் பதிவாளர் பாலமுருகன் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிபிசி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்கூறிய முனியன் என்பவர் கடந்த மாதம் 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். பிறகு அவரது ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டு அவர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 3ஆம் தேதி 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்ததில் இந்த போர்ஜரி ஆவணத்தில் உள்ள கூட்டாளிகளையும் பிற அதிகாரிகளையும் காட்டியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் குழுக்கள் அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதில் கைது செய்யப்பட போகும் முக்கிய புள்ளிகள் யார் என்பது தெரிந்து கொள்ள புதுச்சேரி மக்கள் ஆவலாக உள்ளனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை கண்டித்தும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வலியுறுத்தியும் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவருக்கு ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. இது ஊழியர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர் சங்கத்தினர் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு மீண்டும் பணி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசியில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள் எல்லாம் காலகாலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி அரசு ஊழியர் சம்மேளனத்துடைய ஆதரவோடு பிஆர்டிசி ஊழியர் சங்கம் பல முறை மனுக்களாகவும் இயக்கங்களாகவும் போராட்டங்களாகவும் நடத்தியும் கூட இந்த புதுச்சேரி அரசும் பிஆர்டிசி நிர்வாகமும் தீர்க்க முன்வராத காலகட்டத்தில் பல்வேறு போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதிகாரிகளை, இங்கு இருக்கிற அதிகாரிகளை போன்றவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது முறையான விசாரணை நடத்த வேண்டும், நாங்கள் முன்வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை வைக்க வேண்டும் என்று அரசு ஊழியர் சம்மேளனம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. பழுது நீக்க கொடுத்த மொபைல் போனில் இருந்த சுற்றுலா பயணியின் அந்தரங்க புகைப்படங்களை டவுன்லோட் செய்து ரசித்த பழுது நீக்கும் கடை உரிமையாளரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர்.
தெலுங்கானா ஹைதராபாத்தை சேர்ந்தவர் 25 வயது பெண் சுற்றுலா பயணி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது தோழியுடன் புதுச்சேரி வந்தார். சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணி மொபைல் போன் கடந்த 2ஆம் தேதி பழுதானது. புதுச்சேரி ரெயின்போ நகர் மொபைல் போன் பழுது நீக்கும் கடையில் கொடுத்து பழுது நீக்க கூறினார். மறுநாள் 3ஆம் தேதி பழுது சரி செய்யப்பட்ட மொபைல் போனை சுற்றுலா பயணி வாங்கி பார்த்தபோது கைரேகை லாக் ஓபன் மாற்றப்பட்டு இருந்தது. வாட்ஸ்அப் திறந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டும் கேலரியில் இருந்த தனது அந்தரங்க புகைப்படம், வீடியோக்களும் வேறு ஒரு மொபைல் போனுக்கு ஷேர் செய்யப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரிடம் கேட்டபோது தான் ஏதும் செய்யவில்லை என கூறினார். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அப்பெண் புகார் அளித்தார். போலீஸ் விசாரணையில் சுற்றுலா பயணியின் மொபைல் போனில் இருந்த அந்தரங்க புகைப்படம், வீடியோக்களை மொபைல் பழுது பார்க்கும் கடை உரிமையாளர் தனது மொபைல் போனுக்கு ஷேர் செய்து ரசித்துள்ளது தெரியவந்தது. இதையடுத்து மொபைல் போன் பழுது நீக்கும் கடை உரிமையாளரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். AFT ஆலையில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையினை வழங்காமல் வேறு பணிகளுக்கு ஆலை வளாகத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் பிரெஞ்சு காலத்தில் தொடங்கப்பட்ட AFT ஆலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக மூடப்பட்டது. AFT ஆலையில் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய இழப்பீடு மற்றும் போனஸ், சம்பளம் உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் இதுநாள் வரை தரவில்லை. இதனிடையே ஆலை வளாகம் சினிமா, சீரியல் ஷூட்டிங்களுக்கு வாடகை அளிக்கப்படுகிறது. இதற்கு ஆலையில் பணியாற்றிய ஊழியர்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் நிலுவைத் தொகை அனைத்தையும் வழங்கிய பிறகே வெளி ஆட்கள் மில் வளாகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக தூண்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் செய்யும் பணிகள் ஆலை வளாகத்தில் நடக்கிறது. இதனை கண்டித்து AFT ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் முத்தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர்களின் திடீர் போராட்டத்தால் உள்ளே நடந்த பணிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டன. AFT மில் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சாலை. இந்த பஞ்சாலையை புதுச்சேரி அரசு கடந்த 5 ஆண்டுக்கு முன் மூடியது. இந்த மூடியதால் தொழிலாளர்கள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள், இழப்பீடு தொகைகள் எதுவுமே வழங்கவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்து சேர்க்கவில்லை. இந்த வேலைகளை நடத்தக்கூடாது. திரும்ப அந்த வேலைகள் தொழிலாளருக்கு எந்த இழப்பீடும் கொடுக்காமல் நடைபெற்றால் தொழிலாளர்கள் அதை தடுத்து நிறுத்துகிறோம், தொடர்ந்து நிறுத்துவோம். உடனே புதுச்சேரி அரசு தொழிலாளருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரியில் போலி பங்கு சந்தை. இணைய லிங்க் மூலம் வியாபாரியிடம் ரூபாய் 36 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் குமாரவேல், வியாபாரி. இவரை ஒரு வாட்ஸ்அப் குழுவில் மர்ம கும்பல் இணைத்தனர். அந்த குழுவில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கும் வழிகள் குறித்து வீடியோக்களை பதிவிட்டு வந்தனர். திடீரென மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் குமாரவேலுவை தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலையாக பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் பார்க்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய குமாரவேல் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் பணம் செலுத்தி முதலீடு செய்யும் பணியை துவங்கினார். பல தவணைகளாக ரூபாய் 36.45 லட்சம் பணம் செலுத்தி ஏமாந்தார். அதேபோல் ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த சத்யநாராயணனை தொடர்பு கொண்ட மர்ம நபர், உங்களின் மொபைல் போன் குற்ற வழக்கில் தொடர்பில் உள்ளது, வழக்கில் இருந்து மொபைல் போனை நீக்க வேண்டும் என கூறி 24,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த எழிலரசு கடன் செயலி மூலம் கடன் பெற்று திருப்பி செலுத்தியும் கூடுதலாக பணம் கேட்டு எழிலரசுவின் புகைப்படங்களை ஆபாசமாக மாற்றி மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இதனால் 12,600 ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பிய பின்னரும் தொடர்ந்து மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதுபோல் நேற்று முன்தினம் மட்டும் குமாரவேல் உட்பட 5 நபர்களிடம் 36.83 லட்சம் பணத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீஸ் விசாரித்து வருகிறது. பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதில் 2 வழி சாலையாக இயக்கப்பட்டும் வருகிறது. இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழிவகையின்றி இடர்பாடுகளுடன் சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பங்கூர் 4 வழி சாலை இடையே பங்கூரில் இருந்து பொதுமக்கள் எளிய முறையில் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யாமல் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த வழியினை வடிவமைத்த சாலை ஒப்பந்ததாரர்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவாக மரங்களை வெட்டும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் பிணத்திற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு வனத்துறை அனுமதி பெற வேண்டும். ஆனால் முக்கிய வீதிகளில் கட்டப்படும் வணிக நிறுவனங்களின் முன்பு உள்ள மரங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் வெட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி வள்ளலார் சாலையில் புதிதாக கட்டப்படும் ஹோட்டல் முன்பு உள்ள மரங்கள் வெட்டப்படுவதாக பொதுநல அமைப்பினர் வனத்துறைக்கு நேரில் சென்று புகார் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து சமூக ஆர்வலர் கோகுல் காந்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் வனத்துறை அலுவலகம் முன்பு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிணம் போல் வேடமடைந்த ஒருவர் தரையில் படுக்க வைத்து லஞ்சமாக பணம் கொடுத்து கோரிக்கை மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளையும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கல்மண்டபம் புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டிநகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி கல்மண்டபம் சாராய கடை அருகில் உள்ள பாண்டிநகர் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் குடிநீர் வேண்டி கல்மண்டபம் புதுச்சேரி மெயின் ரோட்டில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டிநகர் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். குடிநீர் வசதி இல்லாமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதாகவும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இளநிலை பொறியாளர் ஐயப்பன் ஆணையரிடம் தகவல் தெரிவித்தார். ஆணையர் கூடிய விரைவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக கூறினார். பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் பள்ளிக்கு செல்வோர், அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடியார் அமிர்தவள்ளி என்ற அம்மு அவர்கள் தலைமையில் இன்று காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. இம்முற்றோதல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினார்கள். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்தில் இருந்து வெள்ளியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைபயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர் என்றும் கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டனர். அதேபோல் இந்த வருடம் 4000க்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர் என்று தெரிவித்தார். பட்ஜெட்டில் அறிவித்தபடி நெல்லுக்கான கொள்முதல் மானியம் கிலோவிற்கு 2 ரூபாயை கொள்முதல் செய்யும் போது விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்திய உணவுக் கழகம் புதுச்சேரி மண்டல கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல் கொள்முதல் செய்வது தொடர்பான விவரங்களை நோட்டீஸாக அடித்து வெளியிட்டுள்ளனர். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு நெல் மூட்டை கூட கன்னிக்கோவில் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலம் கொள்முதல் செய்யப்படவில்லை. இந்த வருடம் நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்யும் நெல் கிலோ ஒன்றுக்கு ₹2 உழவர்களுக்கு மானியமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அத்திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படுமா என வேளாண் துறை இயக்குநர் தெளிவுபடுத்த வேண்டும். கன்னிக்கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை தி குளோப் மற்றும் மெயில் தங்களுக்கு கிடைத்த தகவல்களில் ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய இருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் எங்களிடம் பேசியபடி ஜஸ்டின் ட்ரூடோ எப்போது ராஜினாமா பற்றி அறிவிப்பார் என்பது பற்றி தங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் புதன்கிழமை நடைபெற இருக்கும் செயற்குழு கூட்டத்திற்கு முன்பு அது நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் பற்றிய கேள்விக்கு கன்னட பிரதமர் அலுவலகம் உடனடி பதில் அளிக்கவில்லை. ட்ரூடோ உடனடியாக வெளியேறுவாரா அல்லது புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பிரதமராக நீடிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அறிக்கை மேலும் கூறியுள்ளது. 2013ஆம் ஆண்டு லிபரல் கட்சியின் தலைவராக ட்ரூடோ பொறுப்பேற்றார். அப்பொழுது கட்சி ஆழ்ந்த சிக்கலில் இருந்தபோது முதல் முறையாக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. ட்ரூடோவின் விலகல் அக்டோபரின் பிற்பகுதியில் நடைபெற இருக்கும் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் லிபரல் கட்சி மோசமான தோல்வியை சந்திக்கும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் லிபரல் கட்சிக்கு நிரந்தர தலைவர் இல்லாமல் போகும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.